ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். பட்டியாலா சிக்கன். உண்மையாலுமே இஃபா சிக்கனை விட செம்ம டேஸ்டிங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் இதுக்காக சிக்கனோட ஒரு லெக் பீஸ் வந்து 4 எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா, மிளகுத்தூள் இது ரெண்டுமே ஆஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், புளிக்காத தயிர், கெட்டியாக இருக்கிற தயிர் வந்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சிக்கன் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்ல மசாலா வந்து சிக்கன் கூட கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த லேயராக கட் பண்ணியிருக்கு இல்லையா, அதுக்குள்ளேலாம் மசாலாவை நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து சிக்கன் வந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக ஜூஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. இப்போ நான் ஒரு 10 பாதாம் 10 முந்திரி எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுடலாம். இது ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டும். இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் வந்து தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரீஃபண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா சூடானோன்னு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. ஸோ கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகணும், அந்த அளவு வந்து வதக்கி விட்டுறலாம். இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்க வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். அப்போ தான் இந்த சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவு வதக்கியாச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், இதை எடுத்து நம்ம ஒவ்வொரு பீசஸாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் மீதி இருக்கும் இல்லையா மசாலா, அதையும் வந்து இந்த சிக்கன் மேலே வந்து அப்ளை பண்ணி விட்ருங்க. ஏன்னா நம்ம சிக்கனுக்கு வந்து தண்ணி ஊற்ற மாட்டோம். இந்த மசாலாலேயே சிக்கன் வந்து குக் ஆயிரும். ஸோ இதில் இருக்கிற மசாலாவை எல்லாத்தையுமே வந்து நான் சிக்கன் மேலே நல்லா கோட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம லிட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் திருப்பி விடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுக்கோங்க. இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு திருப்பி விடுங்க. இதுலேயே வந்து சிக்கன் வந்து குக் ஆயிரும். நம்ம தண்ணி ஆட் பண்ணணும்னு தேவையே இல்லை. சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிரும், சிக்கனும் வேகாது. ஸோ சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச பாதாம் முந்திரியை வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 பல் பூண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். 1/2 பெரிய வெங்காயம், 1/2 குடமிளகாயை வந்து க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து கீழே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். இது கூட நம்ம முந்திரி பாதாம் பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்லோலியே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக குக் ஆகும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ நம்ம கேப்சிகம், வெங்காயம்லாம் வதக்கி வச்சோம் இல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. ஏன்னா பாதாம் முந்திரி வந்து லேசாக ராஸ்மெல் அடிக்கும் இல்லையா, அது போகிறதுக்காக. அவ்வளோதாங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கசூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சூப்பராக டேஸ்டியான பட்டியாலா சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. உண்மையாலுமே இஃபா சிக்கனை விட செம்ம டேஸ்டியாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. இது வந்து நம்ம டிஃபன் ஐட்டம்ஸ், சப்பாத்தி, புரோட்டா, நான், இட்லி, தோசை, இடியாப்பம் இது எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட செம்மையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கீ ரைஸு, குஸ்கா, தக்காளி சாதம் இது எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. குழந்தைங்க ஒரே மாதிரி சிக்கன் கிரேவி செஞ்சு தந்து போர் அடிக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பட்டியாலா சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் மீடியமான லெவலில் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைங்களுக்கு முக்கியமாக ரொம்பவே பிடிக்கும். செம்ம டேஸ்டியாக இருந்ததுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே ஒன்று விடாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.